ஃபஸ்ட்டு என்டிகே வர்சஸ் டிவிகே. முதல்ல என்டிகே அடிச்சிட்டு வா, நாம் தமிழரை ஜெயிச்சுட்டு வா. நீ உன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை நீ அடவு வச்சுருக்க. உன்னை நம்பி எப்படி தமிழ்நாட்டை பொதுமக்கள் கொடுப்பாங்க உன்கிட்ட? உன் ரசிகர் கொஞ்சம் ஓட்டு போட்டால் போதுமா, நீ ஜெயிச்சிருவே நீ? இதை எப்படி சார் இருப்பார்? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு முதல்வர் வேட்பாளர். சார் விஜய் முதல்வர் வேட்பாளரா? ஆமாம் சார். அது தனியாக நீ ஜெயிச்ச பிறகு இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தலைவருக்க பின்னங்கால் பெடரில் பட்டால் ஓடுறவன் தலைவன் இப்படி ஏற்றுக்குவான் மக்கள். இப்போ நீ மக்களோடு இருந்து மக்களோட பழகி நான் தலைவன் தான்றதை ப்ரூவ் பண்ணுவான். இல்லை நடிகன் தான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் 100 கோடிக்கு கட்சியை ஆதவர்த்தி நாட்டை அடகு வச்சவர் தானே அந்த விஜய். ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடிக்கு நீ வேறு யாருக்கும் பண்ண வேணாம். நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா அது வரைக்கும்? ஒன்றும் இல்லை. சரி, தொண்டர்களுக்கு உனக்கு செத்த தொண்டர்களுக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கியா, பணம் கொடுத்துருக்கியா? அதுவும் இல்லை. அப்போ நீ என்ன ஒரு அரசியலில் உச்சபட்ச நடிகர், நான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு? ஆளுங்க கட்சி இருப்புகள் வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் அப்படி தானே ஆளுங்க அது மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறது. நீ என்ன எல்லா முறை வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. 41 பேர் செத்து உன் மேலே சிபிஐ வழக்கு வந்துருச்சு. இனி தப்ப முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு 20 லட்சத்தை கொடுத்து கூட்டு வச்சு மகாலிபுரத்தில் கூட்டு வச்சு காலில் விழுந்து சாட்சியை கிடச்சிருக்க. நீ இதில் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? நான் என்ன செவ்வாய் கிரகத்துக்கு பள்ளிக்கூடம் நடத்துறேன்னு சொன்னேன்னா, இல்லை ரோடு போட்டு தரேன்னு சொன்னேன்னா, இப்படி தானே சொன்னார் அவர். உங்கள்கிட்ட புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு புதுசாக எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஆளுகின்ற கட்சி மேல தான் விமர்சனம் பண்ண முடியும். அதிகாரத்தில் ஊழல்னா எல்லாரும் தாங்க பண்ணியிருக்காங்க. பண்ண முடியாது. திமுக மட்டும் ஊழல். நீ நேர்மையா, நான் ஊழலை ஒழிக்க வந்தவன்னு சொன்னால் நீ நேர்மையானு சொல்லணும். சரி, உன்கிட்ட நேர்மையும் இல்லை, ஊழலும். நீ 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்று 2000 ரூபாய்க்கு விற்று ஊழல் பண்ணாள். நீ சினிமாலே ஊழல் பண்ணாள். களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் டாக்டர் முனைவர் பொன்ராஜ் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவைக்கா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்காங்க. மக்களை போய் சந்திக்கிற விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் நெசவாளரை பார்க்குறாங்க. இதுக்கு மத்தியில் நேத்தி உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சாரம் இப்படி தான் பண்ணணும், பொதுக்கூட்டம் இப்படி தான் பண்ணணும், ஒரு 50,000 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 30 நாளுக்கு முன்னாடி அதுக்கான பர்மிஷன் வாங்கணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை இந்த தாவேக்காவில் தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களா? இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கான்னா யார் போகிறது எங்கள் காஞ்சிபுரத்துக்கு? விஜய் போகிறாங்க. விஜய் போகிறாங்க. விஜய் போகிறாருன்னா அவங்க அரசியல் பண்ணுறது தானே வந்திருக்காங்க. இப்போ போய் மக்களை சந்திக்கிறது, இந்த பணியை தொடர்ந்து செய்தால் தான், மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் மக்களோட பிரச்சனைகள் என்னென்னு தெரியும். ஸோ அதை செய்கிறது நல்ல விஷயந்தான். அதை வரவேற்கணும். யாரை மக்களை அந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் மட்டுமா, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து மாநிலங்கள்லேருந்து அங்கே வரும்? இல்லை சார், அப்படிலாம் பண்ணல. அந்த குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான். அந்த கல்லூரி சுற்றி ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க. ஸோ 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். அது வரவேற்கத்தக்க விஷயம். அதை விஜய் செய்து மக்களாக போய் பழகி அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு அதுக்கு என்ன தீர்வுன்றதை அங்கேயே சொன்னார்னா நல்லாயிருக்கும். அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பது தெரியும். மக்களது பிரச்சனைகள் என்ன என்றதை கேட்டு நான் வந்தால் என்ன செய்வேன்ற தீர்வையும் அங்கேயே சொன்னார்னா உண்மையிலே அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குதுன்னு தெரியும். அப்போ என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே சார். இது தாண்டி கரூர் சம்பவம், ஆக்சுவலாக அன்றைக்கி மாநாடு அங்கே கிடையாது. அது சென்னையில் நடக்க வேண்டியது திடீர் கரூருக்கு மாற்றுறாங்க. திமுக 30 பேரோடு நடந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள்லேயே அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 5 திரும்ப சேலம், அதிமுகவுக்கும் தாவேக்கும் கூட்டணி இருக்கா அப்படின்ற ஒரு பேசுபொருள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதிமுக அதை எதிர்பார்க்குறாங்க, பிஜேபியும் அதை எதிர்பார்க்குது அப்படின்னும் பொழுது சேலத்தில் இபிஎஸோடைய சொந்த மாவட்டத்தில் பிரச்சாரத்தை திரும்ப ஆரம்பிக்கிறார் விஜய். இதை எப்படி சார் இருப்பார்? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு முதல்வர் வேட்பாளர். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. விஜய் முதல்வர் வேட்பாளரா? ஆமாம் சார். அது தனியாக நீ ஜெயிச்ச பிறகு இல்லை. அதெல்லாம் அது செயற்கூர் கூட்டத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நானும் ரவுடி தான் சொல்லலாம். மக்கள் விரும்பணும்ல, மக்கள் விரும்புகிற மாதிரி ஆக்ஷன் இருக்கணும்ல. ஓடி போகிறவன் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தலைவருக்க பின்னங்கால் பெடரில் பட்டால் ஓடுறவன் தலைவன் இப்படி ஏற்றுக்குவான் மக்கள். இப்போ நீ மக்களோடு இருந்து மக்களோட பழகி நான் தலைவன் தான்றதை ப்ரூவ் பண்ணுவான். இல்லை நடிகன் தான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் தலைவன்னு ப்ரூவ் பண்ணலை.
மக்கள் வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தலைவன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தலைவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் கரூர் சம்பவத்தில் அவர் நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். மதுரையில் விக்கிரவாண்டியில் இறந்த 6 விக்கிரவாண்டியில் இருந்த 6 பேர், மதுரையில் இருந்த 3 பேர், ஸ்ரீலுத்தூரில் இருந்த ஒரு பையன், யாருக்குமே எந்த உதவியும் செய்யலை. அவர் 21 லட்சம் கொடுத்தாரா, 20 லட்சம் கொடுத்தாரா அவங்களுக்கு? இல்லைங்க சார், கரூர் சம்பவத்துக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. அது கூட அவர் பணத்தை கொடுத்தாரா? அவர் பணத்தை கொடுத்தாரா தெரியுமா? யாராவது பப்ளிக்காக சொல்லியிருக்காரா இது என்னுடைய சொந்த பணம், உழைப்பில் வந்த பணம்னு சொல்லியிருக்காரா? உச்சபட்ச நடிகர் தானங்க. தாவேக்கையிலேருந்து கொடுத்துருப்பாங்க. கட்சி சார்பாக கொடுத்தோம்னு சொல்லணும்ல. அதை இல்லை, தாவேக்கா சார்பில் 20 லட்சம். தாவேக்காவுக்கு எதுங்க பணம் வந்துச்சு? எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஊழலற்ற ஆட்சி தரேன்றதில்ல சார். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் ஒரு 50 படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துக்கு அதைத்தான் நான் கேட்குறேன். 20 லட்சம் அவர் கொடுத்துருப்பாரு சார். அதைத்தான் கேட்குறேன். இவர் கொடுத்தாருன்னு ஏதாவது இருக்கா? என்ன தகவல் வந்திருக்கு? எல்லா பணமும் செலவழிக்கிறதுக்குள்ள வந்து ஆதவர்ஜனாக செலவழிக்கிறார். அதாவது லாட்ரி சீட்டு மார்ட்டின் அவர்களது மகளை மணந்து அவரிடம் பிரச்சனை செய்து 3000 கோடியை அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து அதில் 100 கோடி, நான் கூட ஒரு 1000 கோடி கொண்டாந்துருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் 100 கோடிக்கு கட்சியை ஆதவர்ஜனாட்ட அடகு வச்சவர் தானே அந்த விஜய். ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடிக்கு 2 மாநாடு நடத்திருக்காப்புல. இது ரோட் ஷோ நடத்தி ஒரு 41 பேர் செத்ததுக்கு பணம் கொடுத்துருக்காரு. இதுக்கு போய் ஒரு கட்சியை அடகு வச்சு தன்னையும் அடகு வச்சு ஒரு ஆதவர்ஜனான்ற லாட்ரி சுரண்டல் மன்னன்ட்டே சுரண்டிட்டு வந்தவர் அவர். அப்போ இவர் எப்படி இவர் தலைவன்னு பொதுமக்கள் ஏற்றுக்குவாங்க? அப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். சம்பாரித்த பணத்தை கையில் அள்ளி அப்படியே கொடுத்தவர் அவர் எம்ஜிஆர். நீ எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணும் போதும் நீ ஒரு பைசாவை எச்சிக்கையால் காக்காயை விரட்டிருக்கியா அது வரைக்கும்? இல்லை. நீ வேறு யாருக்கும் பண்ண வேணாம். நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா அது வரைக்கும்? ஒன்றும் இல்லை. சரி, தொண்டர்களுக்கு உனக்கு செத்த தொண்டர்களுக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கியா, பணம் கொடுத்துருக்கியா? அதுவும் இல்லை. அப்போ நீ என்ன ஒரு அரசியலில் வந்து உச்சபட்ச நடிகர், நான் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? மக்கள் உன்னை எதை வச்சு தராசில் உன்னை மெஷர் பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ நீ வந்து எதுவும் செய்ய மாட்ட. உன்னுடைய புகழையும் சினிமா புகழையும் உங்கள் அப்பாவால் வாரிசு நடிகராக வந்து ஊதி பெருக்கப்பட்ட அந்த பிம்பத்தை வைத்து உச்சபட்ச நடிகராகி அந்த உச்சபட்ச நடிகர் கோடிக்கணக்கான 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நடிகராகி அதிலிருந்து ஒரு பைசா கூட நீ செலவழிக்க மாட்ட. ஆனால் அரசியல் கட்சி நடத்துவ. உனக்காக உன் தொண்டர்கள் 100 ரூபா டிக்கெட்டை வாங்கி 2000 ரூபாய் டிக்கெட்டுக்கு விற்று அதை வந்து அதில் ஊழல் பண்ணி அந்த பணத்தை வச்சு உனக்கு போஸ்ட் ஓட்டணும், பாலாபிஷேகம் பண்ணணும், தாரதப்பட்டணும், வெடி போடணும், படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும், அதில் அவன் சம்பாதிக்கணும். இப்போ தூத்துக்குடி நிகழ்வில் வந்து அந்த விஷயத்தில் போய் பார்த்து அங்கே உதவி செஞ்சதாக இருக்கட்டும், இல்லை அனிதா மரணத்துக்கு பணம் என்னங்க சரி, எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட மரணங்கள், பெரிய லெவலில் பேசப்பட்ட மரணங்களுக்கு இவர் போனார். மற்றதுக்கெல்லாம் அதுக்காக போயிருக்காரா? போய் என்ன உதவி பண்ணிட்டார்? 2 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறது பெரிய உதவியா? என்ன உதவி சார்? அவங்களுக்கு அது பெரிய காசு இல்லை. என்ன கோடிக்கு ஏங்க ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிற நடிகருக்கு 2 லட்சம் பெரிய விஷயமாங்க? சொல்லுங்கள். எப்படி நீ 1 கோடி 41 பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருக்க? ஆளுங்கிற கட்சி இறப்புகள் வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் அப்படி தானே சார்? ஆளுங்க அது மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறது. நீ என்ன எல்லா முதலமைச்சரும் தான் கொடுப்பாங்க. மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறது எல்லா முதலமைச்சரும் தான் கொடுப்பாங்க. நீ என்னையா கொடுத்த? நீ மக்களுக்கு என்ன கொடுத்த? நீ சம்பாரிச்சல, உனக்காக போஸ்டர் ஒட்டி உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தான்ல, உன்னை உச்சபட்ச நடிகர் ஆக்குனான்ல, அந்த தொண்டன் செத்தப்போ நீ என்ன கொடுத்த? நீ விக்கிரவாண்டில் 6 பேர் செத்தான், என்ன கொடுத்தியா? மதுரையில் 3 பேர் செத்தான், கொடுத்தியா? 41 பேர் செத்து உன் மேலே சிபிஐ வழக்கு வந்துருச்சு. இனி தப்ப முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு 20 லட்சத்தை கொடுத்து கூட்டு வச்சு மகாலிபுரத்தில் கூட்டு வச்சு காலில் விழுந்து சாட்சியை கலைச்சிருக்க நீ. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க? சாட்சியை கலைச்ச குற்றத்துக்கு ஆளாக இருக்க. இன்றைக்கி யார்கிட்ட மாட்டியிருக்க? பிஜேபிகிட்ட மாட்டியிருக்க. நீ உன் குடுமி பிஜேபிகிட்ட இருக்குது சிபிஐ வழக்கு மூலமாக. உன் கட்சி 100 கோடிக்கு ஆதவர்ஜனாட்ட அடவு வச்சுருக்க. நீ வந்து தமிழ்நாட்டு மக்களை எப்படி மீட்ப? திமுக அதிமுகட்டிருந்து எப்படி மீட்ப? பதில் சொல்லுங்கள். எப்படி மீட்ப? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா விஜய்கிட்ட? காஞ்சிபுரத்தில் போய் பதில் சொல்லுவாரா அந்த கேள்விக்கு?
சொல்லுங்கள். காஞ்சிபுரத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆன் த ஸ்பாட்டில் தீர்வு சொல்லுவாரா? பரந்தூருக்கே சொல்லலையே சார். பரந்தூருக்கே வந்து இந்த இடத்தையும் வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். எது பரந்தூர் விமான நிலையம் அந்த பக்கத்தில் வேற என்னங்க, வேற ஏதாவது சூஸ் பண்ணலான்றது எல்லாம் உங்களோட கடை கூட நீங்களும் சொல்லுவீங்க. அதான் தீர்வு, அது தீர்வு இல்லை. சரியா? ஓகே சார். எல்லாத்தையும் அதாவது இவர் தானே சொன்னார், நாமக்கல்ல போய் என்ன சொன்னார்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் வசதி. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறது? இதில் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? நான் என்ன செவ்வாய் கிரகத்துக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிறேன்னு சொன்னேன்னா, இல்லை ரோடு போட்டு தரேன்னு சொன்னேன்னா, அப்படி தானே சொன்னார் அவர். உங்கள்கிட்ட புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு புதுசாக எதுக்கு ஓட்டு போடணும்? அந்த கேள்விக்கு என்ன பதில்? உங்கள்கிட்ட புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்வியில் புதுசாக உங்கள்கிட்ட ஐடியா இல்லை, மருத்துவத்தில் உங்கள்கிட்ட புதுசாக ஐடியா இல்லை, உயர்கல்வியில் எப்படி சீரமைக்கிறது ஐடியா இல்லை, நெடுஞ்சாலை எப்படி வந்து தரமான சாலை போடுறது ஐடியா இல்லை. நம்ம சொல்லலை, இது அவரே சொன்னது. இல்லை சார், ஒரு 2 கட்சிகள் இதை பண்ணலை, இதை நான் வந்து பண்ணுறேன். ஒரு என்ன பண்ணல? இயல்பாக ஒரு கேள்வி இருக்கும். பண்ணலைன்னா நான் என்ன புதுசாக பண்ணுன்னு சொல்லணும். இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதை தாண்டி வேற என்ன சார் இங்கே வேணுன்ற ஒரு அது எப்படி பண்ணுவேன்? ஏன் பண்ணலை இந்த கட்சி? திமுக என்ன சரியாக பண்ணல? அதிமுக என்ன சரியாக பண்ணல? இவங்க பண்ணதில் இவ்வளோ ஃபால்ட் இருக்குது. இவங்க பண்ணதில் உயர்கல்வி தரம் இல்லை, இவங்க பண்ணதில் பள்ளிக்கல்வி தரம் இல்லை, இந்தந்த வகையில் தரம் இல்லை. நான் வந்தால் இந்த தரத்தெல்லாம் சரி பண்ணி நான் இந்த தரத்தை கொடுப்பேன் சொல்லுங்கள். அப்போ உனக்கு ஓட்டு எதுக்கே போடணும்? இப்போ இளைஞர்கள் உன்னை நம்பி வர்றான், ஓட்டு போடணும். எதுக்கு போடணும்? அதுக்கு நீ இது வரைக்கும் ஏதாவது ஒரு மாநாட்டில் பேசியிருக்கியா? நீ டிவிகே வர்சஸ் டிஎம்கே அது மட்டும் சொல்லியிருக்க. நீ யோகி பாபு வர்சஸ் விஜய் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் சினிமாவில் ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக சார். யோகி பாபு வர்சஸ் விஜய் அப்படின்னு சொன்னால் சினிமாவில் சிரிக்க மாட்டீங்களா? நீங்கள் சிரிப்பீங்களா இல்லையா? சிரிப்பீங்க. அப்போ நீ யோகி பாபு வர்சஸ் விஜய்னா சினிமாவில் சிரிப்பேன்னா, அரசியலில் 75 ஆண்டு காலம் பாரம்பரிய உள்ள இயக்கம் திமுக, 50 ஆண்டு காலம் பாரம்பரிய உள்ள இயக்கம் ஏடிஎம்கே. இல்லை சார், எப்போதுமே விமர்சனம்ன்றது ஆளுகின்ற கட்சி முறையில தான் சார் விமர்சனம் பண்ண முடியும். அதிகாரத்தில் ஊழல்னா எல்லாரும் தாங்க பண்ணியிருக்காங்க. பண்ண முடியாது. திமுக மட்டும் ஊழல் அதிமுக ஆட்சியில இல்லை. அப்போ திமுக தான் சார் ஃபோக்கஸ் பண்ண முடியும். திமுக ஊழல் பண்ணியிருக்கு, அதிமுக ஊழல் பண்ணிருக்கு, பிஜேபி ஊழல் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் ஊழல் பண்ணியிருக்கு. ஊழல்னா எல்லாரும் எதுங்க? ஊழலுக்கு நான் நேர்மையானவன்னு நிறுவீங்க நீங்கள் மக்கள் மத்தியில். 2 மாநாடு எப்படி நடத்துனீங்க? செலவு வந்து என்ன? யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினீங்க? உங்கள் பணம் எவ்வளவு, இவ்வளவு செலவானது அப்படின்றத இது வரைக்கும் உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்களா? சார், இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சியுமே அது போட்டது இல்லை. அவங்க ஊழல் பண்ணுறாங்கல்ல, அவங்க எப்படி போடுவாங்க? நீங்கள் ஊழல் பண்ண மாட்டீங்கல்ல, நீங்கள் போடணுமா இல்லையா? ஓகே சார். நேர்மையை பற்றி பேசுகிறாள் நீ போடணுமா இல்லையா? அவங்க 2 பேரும் ஊழல் ஒத்துக்குவோம், எல்லாருக்கும் தெரியும். திமுக ஊழல் பண்ணோம், அதிமுக ஊழல் பண்ணோம், பிஜேபி ஊழல் பண்ணோம், காங்கிரஸ் ஊழல் பண்ணோம், எல்லா ஊழல் கட்சி சொல்லுவோம். நீ நேர்மையானவன் இல்லை, நீ ஏன் போடல? நீ போட்டு கொண்டாந்துருந்தீங்கன்னா நீ நேர்மையாக, நான் ஊழலை ஒழிக்க வந்தவன்னு சொன்னால் நீ நேர்மையானவன் சொல்லணும். சரி, உன்கிட்ட நேர்மையும் இல்லை, ஊழலும். நீ வந்து 100 ரூபா டிக்கெட்டாக 1000 ரூபாய்க்கு விற்று 2000 ரூபாய்க்கு விற்று ஊழல் பண்ணாலும், நீ சினிமாலே ஊழல் பண்ணாலும் உன்கிட்ட கொடுக்குற குணமும் இல்லை. என்ன குணம்? கோடிக்கணக்காக சம்பாரித்து 1000 கோடி 2000 கோடி வருஷத்துக்கு 1000 கோடினா நீ எத்தனை 1000 கோடி சம்பாரிச்சிருப்ப? ஆவரேஜ் 500 கோடின்னு வச்சுக்கோங்க. 2 படம் நடித்தா 1000 கோடி 500 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கோடி நீ உன்கிட்ட இருக்குது? இது வரைக்கும் நீ நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா அப்படின்னா அதுவும் இல்லை. செத்தவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருக்கியா அப்படின்னா அதுவும் இல்லை. உன்னைய நம்பி செத்தவன் வீட்டுக்கு போய் அழுதுருக்கியா? வீட்டுக்கு போயிருக்கியா? அதுவும் இல்லை. ஓகே, அப்போ நீ எந்த வழியில் சரி, புதுசாக கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்தை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை நீ வந்தால் என்ன சரி பண்ணுவேன்? அது நான் தேர்தல் அப்போ அறிக்கையில் சொல்லுவேன். அறிக்கையில் எவனோ எழுதி கொடுப்பான், அதை சொல்லிட்டு போ. உனக்கும் அந்த அறிக்கைக்கும் சம்மந்தம் இருக்காது. நீ ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அறிக்கை என்ன சொன்னான்னு உனக்கும் புரியாது. அப்போ அதிகாரிகள் என்ன உன்னை வழி நடத்துகிறானா அந்தபடி நீ நடத்துவ. நீ வந்து 100 ரூபாய்க்கு கட்சியாக ஆத வருஷம் அடமானம் வச்சுருக்க. இதே இது வந்து ஒரு கார்ப்பரேட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவேன்? மோடி வந்து இப்போ என்ன பண்ணுறா? 2 பேர் வாங்குறா, 2 பேர் விற்கிறான். யார்? அதானி அம்பானி வாங்குகிறான். மோடி அமித்ஷாவும் இந்தியாவை விற்றுக்கிட்டு இருக்கானா இல்லையா? நம்பி அச்சாதீன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டோம். நீ விற்றுக்கிட்டு இருக்கான், வாங்கிட்டு இருக்கான். உன்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியல. உன்னை எப்படி நம்பி உன் கட்சியவே 100 கோடி கடவு வச்சேன், உன்னை நம்பி எப்படி நம்ம தமிழ்நாட்டை கொடுக்குறது? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக சார். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா விஜயால்? இந்த கேள்வியை சரி பண்ண முடியுமா?
நான் கூட ஒரு 1000 கோடி கொண்டாந்துருக்கானுன்னு நினச்சேன். 100 கோடி கடை வச்சுருக்கான் சார். அடப்பா. இப்போ தாவேகா வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்ற ஒரு சலசலப்பு இப்போ வரை இருந்துகிட்டே இருக்குது சார். ஏன்னா வந்து சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு. அமித்ஷா சொல்கிறது, பிஜேபி சொல்கிறது தான் வந்து விஜய் செய்கிறாருன்ற ஒரு பேச்சும் போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் வந்து திமுகவுடைய பி டீம் ஒரு ஸ்பை மாதிரி உள்ளே போயிட்டு விஜய் வந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. இல்லை இந்த ஜான் எழுதி கொடுக்கறத மட்டுமே பேசுகிறான்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார். திமுக பி டீமாக இருக்கட்டும், இல்லை பிஜேபியுடைய பி டீமாக இருக்கட்டும், பிஜேபியுடைய ஏ டீமாக இருக்கட்டும், திமுகவுடைய ஏ டீமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆதவர்ஜுனா ஒரு அமாவாசை. யார் சொன்னது? அவருடைய மச்சான் சொன்னார். ஓகே 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 சார். அவருடைய மச்சான் சொன்னார். யார்? சார்லஸ்ன்னு சொந்த மச்சான். அவன் அமாவாசை. போகிற இடத்துல நான் தான் அதை எப்படி கேப்சர் பண்ணணுன்ற எண்ணம் உள்ள கொண்டாள். அந்த ஆள்கிட்ட நீ உன் கட்சியை அடவு வச்சுருக்க, உன் தொண்டர்களை அடவு வச்சுருக்க, உன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை நீ அடவு வச்சுருக்க. உன்னை நம்பி எப்படி தமிழ்நாட்டை பொதுமக்கள் கொடுப்பாங்க உன்கிட்ட? உன் ரசிகர் கொஞ்சம் ஓட்டு போட்டால் போதுமா நீ ஜெயிச்சிருவே? நீ முதல்ல நான் என்ன சொல்கிறேன், யோகி பாபு வெர்சஸ் விஜய்ன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாதோ அது மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னா மக்கள் நம்ம பார்த்து சிரிக்க தான் வேணும் உன்னை பார்த்து. ஆனால் நீ என்ன ஃபஸ்ட்டு என்டிகே வெர்சஸ் டிவிகே, முதல்ல என்டிகே அடிச்சிட்டு வா, நாம் தமிழரை ஜெயிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசலாம். அதுக்கப்புறம் நீ ஏடிஎம்கேயோ அதுக்கப்புறம் டிஎம்கேயோ ஜெயிப்பதற்கான வழி இருக்கலாம். உன் ஃபஸ்ட் லெவல் யூஆர் இந்த 4th ஸ்டேஜ் நவ். நீ ஃபஸ்ட்டு என்டிகே ஜெயிச்சிட்டு வா. இல்லை சீமான் மாதிரி கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு. சீமான் மேலே ஏகப்பட்ட கருத்து விமர்சனம் நம்மளுக்கு இருக்குது, அது 2வது விஷயம். ஆனால் சீமான் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ண, சீமான் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உனக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்றதை சொல்லு. நீ முதல்ல என்டிகே ஜெயிச்சிட்டு வா. உன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை வச்சு நாம் தமிழரை நீ ஜெயிச்சுட்டு 3வது இடத்துக்கு வா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நீ உண்மையான அரசியல் பேசுவார் அப்படின்றது தெரியலாம். சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எங்கே ஒரு மீட்டிங் போனாலும் தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆளை கூப்பிட்டு வந்து பெரிய கூட்டம் தமிழ்நாடே பின்னால் தர்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து 25 லட்சமாக ஒரு ஊடகத்துக்கு சீமான் டைரெக்டாக குற்றச்சாட்டு சொல்கிறாரு. 25 லட்சம் கொடுத்து ஒரு டிவியும் ஒளிபரப்புறான், பேப்பரில் எழுதுகிறான், ஆங்கில பேப்பர் தமிழ் பத்திரிகை எழுதுகிறான். இத்தனை எழுத வச்சுக்கிட்டு நீ ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீ தான் ஜெயிப்பேன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுற. இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு. யூ ஆர் ஜஸ்ட் அ பலூன் அப்படின்ட்டு. உன்கிட்ட ஒரு வெற்றி காற்று தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீ வெற்றி காற்று இல்லை, நான் அரசியல் அறிவாளி, அரசியலில் கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்சவன், இல்லை அரசியல் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கற்றுக்குவேன், இதய சுத்தியோட மக்களுக்காக பாடுபட வர்றேன் அப்படின்றது நிரூபிச்சேன்னா கண்டிப்பாக மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளை எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நீ வச்சிருக்கவன்லாம் புறம்போக்கும் முள்ள மாதிரியும் முடிச்சவைக்கும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ அவங்கள வச்சுக்கிட்டு கட்சியை நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்கிறது எந்த வழியில் நியாயம்? ஓகே சார். இப்போ விஜய் தொடர்ந்து 2 நிமிடங்களில் பேசும்போது ஆளுநரையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நேற்று வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த மசோதா விஷயங்கள் பேசுது. ஆளுநருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது, சட்டப்பேரவையில் என்ன பண்ணுற, அந்த தீர்மானத்துக்கு எந்த இதுன்ற ஒரு டாபிக் போகும்போது இதை பற்றி விஜய் பேசவே இல்லை. தெரிஞ்சாதானே பேசுவார். அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே பேசுவார். ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறாரு அவர் அடிக்கடி. அவர்கிட்ட ஒன்றும் தெரியாதுங்க. அவருக்கு என்ன ஆளுநருடைய அதிகாரம் என்ன, ஆர்டிகல் 200னா என்ன, ஆர்டிகல் 200 எப்படி 2 பெஞ்ச் ஜட்ஜி தீர்ப்பு சொன்னாங்க, இப்போ சொன்ன தீர்ப்பு வந்து என்ன ஸ்டேட்டஸ் கோவா ஏன் தொடருது, ஏன் அந்த தீர்ப்பை 5 நீதிபதி கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன சட்ட பெஞ்சு ஒன்றுமே இல்லாமல் உப்புச்சிக்கப்பான தீர்ப்பை கொடுத்தது, கருத்தை சொன்னது. இந்த கருத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுக்கு பருத்திக்குடன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே, தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தனது ஆளுநர்களான ஏஜென்ட்டுகளை வைத்து பிஜேபி அரசு கழுத்தை கரவலையை நெதிக்குது, மாநில சுயாட்சியை பலி கொடுக்குது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை காலில் போட்டு மிதித்து கோஆர்சிவ் சென்ட்ரலிசம் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு கவர்னர்கள் மூலமாக. அது எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது. இதை பற்றி என்ன ஐடியா விஜய்க்கு இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு முதல்ல மீனிங் சொல்லுங்கள் விஜயை. என்னதுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு மீனிங் தெரியாதுன்னு 5 ஜட்ஜு சொல்லிட்டாங்க.
ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உடனடியாக அப்படின்னு அர்த்தம். ஓகே சார். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஆஸ் லாங் அஸ் பாசிபிள்னு நீ இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 நீதிபதிகள் இப்போ ஜட்ஜு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டைம் ஃப்ரேம் எடுக்க முடியாது, நீங்கள் எப்பயும் போல் டிலே பண்ணிகிட்டே இருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாக்களை நீங்கள் காலவரையின்றி கிடப்பில் போடலாம். அப்படி கிடப்பில் போட்டால் நாங்கள் தலையிடுவோம். எப்போ? ஒவ்வொரு வட்டமும் நீ கிடப்பில் போடுவ, ஒவ்வொரு வட்டமும் மாநில அரசு சட்டமன்றத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சட்டமன்றத்தை மதிக்காமல் அதை வந்து நீதிபதியை நாடணும். நீதிபதி உத்தரவு கொடுப்பாரு, அப்புறம் நிறைவேற்றுவார். இதுதான் வேலையா? அதுக்கு 3 வருஷம் ஆகும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. 3 வருஷத்தை கிடப்பில் போட்டார்ல நம்ம தமிழ்நாடு கவர்னரு. ஆமாம் சார். டீம்டு அசன்ட் எதுக்கு கொடுத்தாங்க? எத்தனை பில்லுக்கு கொடுத்தாங்க தெரியுமா விஜய்க்கு? ஏன் கொடுத்தாங்கன்னு? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதானே அவர் பேசுவார். தெரியாதவரை போய் நீங்கள் பேசுனா எப்படி பேசுவார்? அவருக்கு அதை பற்றி தெரியாது. எஸ்ஐஆரை பற்றி எஸ்ஐஆர்னு ஒன்று தான் தெரியும். எஸ்ஐஆர் ஏன் கொண்டாந்தது, எதனால் என்ன நடந்தது, ராகுல் காந்தி எதுக்காக ஃபைட் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை பேரை காலி பண்ண போகிறாங்க, ஓட்டை காலி பண்ண போகிறாங்க. உன்னுடைய இளைஞர்கள் ஓட்டையே காலி பண்ணி விட்டுருவான். என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ இத்தனை கூட்டத்தை கூட்டி ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீ சொல்லியிருக்க? கடைசியில் எஸ்ஐஆர் வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்லி முடிக்கிற அப்படின்னா உனக்கு அரசியல் ஞான சூன்யம். நீ யூஆர் டோட்டலி எம்டி வெஷல். அப்போ இந்த எம்டி வெஷலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு அரசியல் சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், இந்த உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எஸ்ஓபி கொடுத்துருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ரன்னிங் த ஷோ. 1 மாதத்துக்கு முன்னாடி நீ அப்ரூவல் வாங்கணும். இவங்களெல்லாம் விஜய் வந்து இவன் 10,000 பேர்னு சொன்னான்னா இவன் 20,000 பேரை கூப்பிட்டு வரான் தமிழ்நாடு முழுக்க இருந்து. வெளி மாவட்டத்திலேருந்து எவனும் உள்ளே வரக்கூடாது. ஓகே, தனி மைதானத்தை எடுத்துக்கோ. நீ மைதானத்தில் கூட்டத்தை போடு. அந்தந்த மாவட்டத்துக்கு போறியா, அந்த மாவட்டத்து மக்களை வர சொல்லு, அவங்கள வச்சு பேசு. நீ இதில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் 41 பேர் இப்போ செத்துருக்கான். மதுரையில் 3 பேர் செத்துருக்கான், விக்ரவாண்டியில் 6 பேர் செத்துருக்கான். குறைஞ்சது ஒரு ஆனன் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 சாகுறான். ஓகே சார். அப்போ சாகிறதுக்கு வந்து டெபாசிட் அவனை கொடுக்க சொல்லணும். தமிழ்நாடு அரசு இனிமேல் பணம் கொடுக்கக்கூடாது. என்னது 10 கோடி டெபாசிட் பண்ண ஒரு மீட்டிங்க்கும். அந்த கூட்டத்தின் முடிவில் செத்தவனுக்கு அந்த டெபாசிட் பணத்திலேருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கட்டும். ஓகே சார். ஓகே, நீ பண்ண டெபாசிட் பணத்திலேருந்து கொடுக்கணும். சேத விளைவு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைச்சா அந்த டெபாசிட் வந்து கழிக்கணும். உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த கட்சி கொடுக்கணும் பணத்தை. ஓகே, ஏன்னா உயிர் இழப்புறதுக்கு இவருடைய ரசிகர்கள்லாம் தயாராக இருக்காங்க. ஓகே, இவனுங்கெல்லாம் வீட்டில் உதவக்கரையாக இருக்கணும், அவனெல்லாம் அங்கே அனுப்பிவிட்டு அந்த உதவக்கரை வந்து அவன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகள். ஓகே, அப்போ அந்த கட்சி வந்து 1 கோடி ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். என்னது 1 கோடி ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். இவங்க ஒரு விட்டு செத்தான்னா அவன் வந்து செத்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கணும் அப்படின்ற நிபந்தனை விதிக்கணும். பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு ஒரு 10 கோடி டெபாசிட் பண்ணு. எப்படின்னாலும் லாட்ரி சீட்டு பணம் தானே வரப்போகுது, பணம் வரப்போகிறது இல்லையே. டெபாசிட் பண்ணு, நீ டெபாசிட் பண்ணு. இந்த மாதிரி வந்து கண்ட்ரோலில் விதிக்கணும். ஒரு மீட்டிங் போகிறியா, அந்த மாவட்டத்து மக்கள் அந்த தொகுதி மக்கள் தான் வரணும். வெளியே இருந்து அவனை உள்ளே வரக்கூடாது. நீ ஹெலிகாப்டரில் வா, நேராக இறங்கு, ஹெலிகாப்டரில் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இரு. மாதிரி இந்த ரோடு ஷோ நடத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. பைக்கில் வர்றது போகிறது இதெல்லாம் எவனுமே போலீஸ் அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் எஸ்ஓபியில் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல எஸ்ஓபியை. சரியா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த மாதிரியான தற்குறிகள் உயிரிழப்பு தடுக்கப்படும். ஓகே சார். இப்போ பீகார் தேர்தல் வெற்றி முடிஞ்சோடனே மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பார்வையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இது இல்லாமல் இப்போ எஸ்ஐஆர் ஒரு விஷயமும் நமக்குள்ளே இருக்குது. இந்த மசோதா அதுவும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இது தொடர்ந்து பார்க்கும்பொழுது 26 தேர்தல் களம் வந்து ஓரளவுக்கு பாஜக சாதகமாக அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார், அது எப்படி சார்? அதான் மோடி சொல்லிட்டாருங்க, பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பீகாரில் என்னென்னு இருந்துச்சோ அது தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்றது பிரதமர் விரும்புகிறாரு. பிரதமர் விரும்புகிறத செய்ய வேண்டிய வேலை அமித்ஷாவுடைய வேலை. அமித்ஷா விரும்புகிறத செய்ய வேண்டிய வேலை அமித்ஷாவுடைய அடிமையான எலெக்ஷன் கமிஷனருக்கு வேலை. எலெக்ஷன் கமிஷனர் வந்து கரெக்டாக எஸ்ஐஆரை கிரியேட் பண்ணி ஒரு கோடி பேரை நீக்குவார், சேர்ப்பார். வடமாநில தொழிலாளர் உள்ளே சேர்ப்பார், பாதி பேரை நீக்குவார்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நடக்கும். இது எங்கே நடக்கும்? 106 தொகுதியில் 10,000 ஓட்டுலேருந்து 20,000 ஓட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு. எவ்வளவு? 106 தொகுதியில் 106 தொகுதியில் 5000 10,000 வாக்குகள். 10,000 20,000 வாக்கில். ஓகே 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 சார். 46 தொகுதியில் 5,000 10,000 வாக்கில் ஜெயிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அடிப்படுன்றீங்க. இது அதான் சொல்கிறேன். 46 தொகுதி 7 தொகுதியில் 5,000 கீழே ஜெயிச்சிருக்கு திமுக. இந்த தொகுதியெல்லாம் வந்து எஸ்ஐஆர் மூலமாக பாதி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தலித்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவ மக்களை நீக்கிடுவாங்க. சார் இப்போ விஜய் அப்புறமே இது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும்ல சார். தலித் மக்கள் ஓட்டும், இஸ்லாமியர் மக்கள் ஓட்டோ, சிறுபான்மை ஓட்டோ விஜய் பக்கமே கொஞ்சம் சாயில வந்திருக்குமே சார். எஸ்ஐஆர் இல்லாமல் விஜய் வந்த வருகையில் விஜய்க்கு யாருக்கு அது தெரியாதுங்க. நம்மளுக்கு எப்படி தெரியும்? வேறு ப்ரூவ் பண்ணணும். விஜய்க்கு தலித்து மக்கள் ஏன் ஓட்டு பண்ணணும்? தலித்துக்காக பாடுபட்டாரா? அம்பேத்கரை பற்றி கொஞ்சம் ஏதாவது பேச தெரியுமா? அம்பேத்கர் என்ன செஞ்சார்னு ஏதாவது சொல்ல தெரியுமா? தலித் மக்களும் தலித் இளைஞர்களும் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? ஓகே சார். நீ இந்த கவின் கொலை வழக்கில் நீ போய் நின்னையா? நீ கூட நின்னையா? நீ கொலை வழக்கு பேசும்போது நீ என்னன்னு கூட பயந்துக்கிட்டு நீ ஓடினவன் தானே. நீ உன் பக்கத்தில் எப்படி தலித் மக்கள் நிற்பாங்க? எப்படி நிற்பாங்க? அம்பேத்கர் செய்த சாதனைகளை பற்றி உனக்கு என்னென்னு தெரியுமா? அம்பேத்கர் கொண்டு வந்த பேங்கிங் ரிஃபார்ம்ஸை பற்றி தெரியுமா? சொல்லுங்கள், ஏதாவது தெரியுமா? அம்பேத்கர் தலித் மக்களுக்காக பாடுபட்டது, என்னுடைய அரசியல் சாசனத்தில் என்னென்ன பாடுபட்டார், எப்படி பண்ணார்னு ஏதாவது தெரியுமா? பேச முடியுமா? உனக்கு தலித் இளைஞர்களும் தலித் மக்களும் ஓட்டு போடணும்னா எப்படி ஓட்டு போடுவான்? அதில் சில தற்குறி இருப்பான், சில தற்குறிகள் தற்குறின்னா என்னது? சுய அறிவு இல்லாமல் ஏன் தற்குறின்னு சொல்கிறாங்க? ஜென்சி இளைஞர்களெல்லாம் நம்ம தற்குறின்னு சொல்ல முடியாது. எவன்லாம் சுய அறிவு இல்லாமல், சிந்தனை இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல் ஒரு சினிமாவிற்கும் பகற்றுக்கும் பதவிக்கும் பணத்திற்கும் அடிமையாக இருக்கிறானோ அவன்லாம் தற்குறி தான். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே சார். இவங்கள மட்டும் சொல்கிறது இல்லை, எவன்லாம் தன்னை அடிமைப்படுத்துகிறானோ அவன் தற்குறி. ஓகே சார். எஸ்ஐஆர் வந்துடும் சார். எஸ்ஐஆர் புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரே வீடு ஒரு 10 வீட்டில் 800 பேரை ரிமூவ் பண்ணியிருக்கான் பீகாரில். 10 வீட்டில் 800 பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 10 வீட்டில் எப்படிங்க ஒரு வீட்டில் 800 பேர் ஓட்டரை சேர்த்தாங்க எலெக்ஷன் கமிஷன்? 10 பேருக்கு மேலே இருக்க வீடு 2,50,000 வீடு இருக்குங்க. அதில் மட்டும் 3.5 கோடி ஓட்டரை சேர்த்துருக்கான் எஸ்ஐஆர் மூலமாக. புரிஞ்சுட்டீங்களா சார்? இதில் நீக்கப்பட்ட 6 லட்சம் இஸ்லாமியர்களை 6 லட்சம் இஸ்லாமியர்களை நீக்கியிருக்கான். 6 லட்சம் இஸ்லாமியர்களை நீக்கியிருக்கான். புரிஞ்சுட்டீங்களா? 0 அட்ரஸ் போட்டு முகவரி போட்டு ஏகப்பட்ட பேரை சேர்த்துருக்கான். அப்போ இது இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமாக எஸ்ஐஆரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ள தகுதித்தத்தை பண்ணி அந்த ஓட்டர்களை நீக்கி ஓட்டர்களை சேர்த்து எங்கே இவர்கள் ஜெயிப்பார்களோ, யார் எதிர்க்கட்சி ஜெயிக்குதோ அங்கெல்லாம் அவங்க எதிர்க்கட்சி ஓட்டரை நீக்கிடுறது. எங்கே வந்து இவங்க பிஜேபி ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் வந்து வடமாநில தொழிலாளர்கள் ஓட்டை சேர்த்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பாதி பேர் ஓட்டு இல்லைன்னு இவிஎம் வந்து 10% செட் பண்ணி வச்சாச்சு. அப்படின்னா 10% வாக்கு விழுகிற வாக்கில் 10% யாருக்கு சிம்பிள் லோடிங் டைமில் பிஜேபிக்கு அதிகமாக வாக்கு விடணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு 10% வாக்கு கூட விழுந்துடும். விழுந்த வாக்கில் கூட விழுந்துடும். என்ன பண்ணுவீங்க? விவிபேட் இருக்குது, பிரிண்ட் அவுட் ஸ்லிப் இருக்குது, அதை என்ன மாட்டேன்னு சொல்லிட்டான். 100% விவிபேட் ஸ்லிப்பை எண்ணாமல் இவிஎம் விவிபேட் ஸ்லிப்பை மேட்ச் பண்ணாமல் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது. சார், எடப்பாடி அவர்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இப்போ சார் பார்க்குறீங்க? எடப்பாடி எப்படியாவது எஸ்ஐஆர் மூலமாக பண்ணி ஹரியானா சீஃப் மினிஸ்டரை திரும்பவும் ஆட்சி கொண்டாந்ததுபடி, மகாராஷ்டிராவில் திரும்பவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுபடி, பீகாரில் திரும்பவும் நிதிஷ்குமார் ஆட்சி கொண்டாந்தபடி நம்மளையும் ஆட்சி கொண்டாந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் நப்பாசையில் எடப்பாடி அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவ்வளோதான். இல்லை சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை யாரை கேட்டாலுமே அந்த ஆன்டி பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர். அரசியல் விமர்சனங்கள் வரும்போதும் சரி, நிறைய கட்சிகள் குற்றச்சாட்டும் போது அதிமுக கூட வந்து பிஜேபி 2 பேரும் ஒன்றா தான் அது அதிமுக கண்டிப்பாக அது ஒரு சூசைட் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விமர்சனம் தெரிஞ்சுமே ஒரு 3% இருக்கக்கூடிய ஓட்டு உள்ள பிஜேபி அண்ணாமலை வந்து 11% வாங்கிருச்சுன்னு நம்பினீங்களா இல்லையா? நீங்கள் கடந்த தேர்தல் நம்பினீங்களா இல்லையா? கண்டிப்பாக சார். எப்படி நம்பினீங்க? அதில் 7% வாக்கு இவிஎம் வச்சு மேனிப்புலேட் பண்ணி வாங்கினது அப்படின்னு தேவசாயம் ஐஏஎஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகே சார். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்பிட்டீங்கல்ல நீங்கள்?
18% வாங்கிட்டான்னு சொல்லி நம்பிட்டீங்கல்ல. நம்பி எல்லாருமே 18% நாளைக்கு 25% சொன்னால் நம்புவீங்கல்ல நீங்கள்? எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. பட் வாக்கு 25%ங்க. நம்புவீங்களா இல்லையா? நம்புவது முடிஞ்சு போச்சு. அவங்க ஒரு 5% கூட போடுங்க பிஜேபிக்கு. ஏடிஎம்கேக்கு ஒரு 5% கூட போட்டால் எவ்வளோ ஆச்சு? 25 50 ஆச்சா? 50% ஆச்சா? இப்போ திமுக தோக்கடிச்சிடலாமா? ஒரு சைடில் கொண்டாந்தா தோக்கடிச்சிடலாமா இல்லையா? கூட்டணி வந்துச்சுன்னு தோக்கடிச்சிருச்சு. இவங்க 25% வாங்கியிருக்காங்க, இவங்க 25% வாங்கியிருக்காங்க, 2 பேரும் சேர்க்கும் போதும் 50% வாங்கிட்டாங்க, தோக்கடிச்சிட்டோம். இதாங்க பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் அதிகமான வாக்கு வாங்கினது தேஜஸ்வி யாதவ், 1 கோடியே 18 லட்சம் ஓட்டு. 1 கோடி வாக்கு வாங்கினது பிஜேபி. 84 லட்சம் வாங்கினது நிதிஷ்குமார். 1 கோடி 84 லட்சம் வாக்கு வாங்கினது ரிஷிகுமார். 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்க, ஜெயிச்சாங்க. முடிஞ்சு போச்சா? ராம்விலாஸ் பாஸ்வானுடைய ரொம்ப பெரும்பான்மையாக தான். அவ்வளோதாங்க. அதுதாங்க கணக்கு. மக்கள் மாக்கள்ங்க. மக்கள் எந்த விதமான உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. இங்கே இவிஎம் இருக்குது, இங்கே எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. நாங்கள் செய்கிறதான்ற ரிசல்ட்டு. சார் ஓகே சார், 26 எந்த மாதிரியான சூழ்நிலை சார் இருக்கும்? ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது. இல்லை அதிமுக விஜய் வந்துடுவார், சிபிஐ மூலம் ஒரு விஷயம் நடக்கும்போது இதுக்குள்ளேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வையில் 2026 தேர்தல் கனவு எப்படி சார் இருக்கும்? திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லலை காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியிலேருந்து வெளியே போகுது அப்படின்னு ராகுல் காந்தி இது வரைக்கும் சொல்லலை. ஏதோ சில பேர் பேசுகிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆளுங்க, இல்லை வேலுச்சாமி மாதிரி ஆளுங்க, இல்லை ஜோதிமணி மாதிரி, இல்லை சசிகாந்த் செந்தில் மாதிரி ஆளுங்க காங்கிரஸை எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும், இல்லை காங்கிரஸை எடுத்துகிட்டு போய் விஜயோட கூட்டணி வைக்கணுன்ற முயற்சி நடக்குதுன்னு தகவல்கள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களே தானாக சூசைட் பண்ணும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சொந்த காசில் சூனியம் வைக்கிறவனை நம்ம காப்பாற்ற முடியாது. ஓகே, அப்படி போனாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் தெளிவாக இருப்பாங்க. 1. 2வது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இன்றைக்கி 25% தான் இருக்குது வாக்கு. 18% இல்லை. 18% எங்காச்சு? பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி, ஓபிஎஸ் டிடிவி இல்லை, 2 பேருக்கு சேர்த்து 5-6% காலி. பாமக இல்லை, 5% காலி, 11% காலி. அடுத்து யார் இல்லை இங்கே? அடுத்து தேமுதிக இல்லை, அது 3% காலி. அப்புறம் அண்ணாமலை இல்லை. அதில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தனி ரசிகர் மன்றம் ஆரம்பித்து ஏதோ வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. அண்ணாமலையை காலி பண்ணி, அண்ணாமலையுடைய சேப்டரை க்ளோஸ் பண்ணி, அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கி, அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அண்ணாமலையை காலி பண்ணது பிஜேபியும் ஏடிஎம்கேயும். இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஓட்டு அங்கே வராது. அதில் ஒரு 3% போச்சு. மிச்சம் இருக்குது 3% ஓட்டு தான் பிஜேபிகிட்ட இருக்குது. இப்போ 20+3 23. சரி, கூட 2% வச்சுக்கோங்க, 25%. இதில் செங்கோட்டையனை காலி பண்ணி அந்த 2% காலி. அப்போ 18% தான் ஏடிஎம்கே ஓட்டு. சரிங்களா? 18%, இது ஒரு 5%, அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 23% தான் வச்சுருக்காங்க. இந்த 23% வச்சுக்கிட்டு 45% இருக்கக்கூடிய திமுகவை ஜெயிக்கணும். யார்? ஏடிஎம்கே அண்டு பிஜேபி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? அப்போ என்ன பண்ணணும்? அதனால தான் விஜய் வா வா வான்னு கூப்பிட்றாங்க. விஜய் வா, விஜய் வந்துட்டா விஜய் முன்னால் பெரிய கூட்டம் இருக்குன்ற பிம்பத்தை கட்டி வச்சுருக்கான். விஜய் வந்துட்டா விஜய் 3 பேரும் சேர்ந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இது நடக்குமா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி போனால் விஜய் எப்படி ஆதவ நாட்டையே கட்சி அடமானம் வச்சார். கண்டிப்பாக ஏடிஎம்கேட்டையோ இல்லைன்னா பிஜேபிகிட்ட அடமானம் வைக்க தயங்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம். அதனால் அது நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. தனித்து நின்னால் ஏதோ கட்சி மக்கள் ஒரு மாற்றத்திற்கான கட்சின்னு நினச்சி ஓட்டு போடுவான். இப்படி இவங்களோட சேர்ந்தால் அரசியல் வாழ்க்கை இப்போயே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. யாருக்கு? விஜய்க்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது நடக்குமா இல்லைன்னு தெரியாது. சரி, விஜய் தனியாக நின்று அவருக்கு பின்னால் போய் ஓபிஎஸ், டிடிவி, பாமக, தேமுதிக இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்போ 2ஆம் இடத்திற்கு விஜய் கூட்டணி, விஜய் அமைக்கக்கூடிய கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில். ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டை எய்ம் பண்ணி தான் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டிருக்காப்புல. யார்? விஜய். அப்போ ஏடிஎம்கே எடப்பாடி வேணாம், எடப்பாடி தலைமையில் வேணாம், ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு வேணும். இதுதான் விஜயனுடைய குறிக்கோள். பிஜேபிக்கு என்னது? எடப்பாடியை காலி பண்ணணும், ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை கட்சிகளை காலி பண்ணணும், ஓட்டை மட்டும் நம்ம எடுத்துடணும். பிஜேபி என்னுடைய குறிக்கோள். என்டிகே சீமானுக்கு என்னது? ஏடிஎம்கே தேவையில்லை, சமாதியை இடிப்பேன், ஓகே, எல்லா சமாதியும் நான் இடிப்பேன், ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு மட்டும் வேணும். பேனா வைக்க விட மாட்டேன், ஏடிஎம்கே ஓட்டு வேணும்னு அவர் நிற்கிறாரு.
எல்லாரும் வந்தவன் போனவன்லாம் வந்து ஏடிஎம்கே ஓட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுக்கு வந்து அழகாக பாதை வகுத்து கொடுத்துருக்காரு எடப்பாடி. யாரும் தேவையில்லை, எவனும் வேணாம், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமைக்கான வழியே இல்லாமல் ஆக்கி எல்லாரையும் காலி பண்ணி ஏடிஎம்கே தொண்டர்கள் ஓட்டை சிதறவருக்கு பண்ணுறாங்க. சரி, ஏடிஎம்கே அட்லீஸ்ட் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்னா யார், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், இல்லை சசிகலா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி ஏடிஎம்கே வந்து எடப்பாடிட்டு வந்து காப்போம்னு சொல்லி எலெக்ஷனில் நின்னாங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஓட்டு சிதறாமல் ஏடிஎம்கேக்கு கேப்சர் ஆகும். அப்போ எடப்பாடி தோத்தா, எடப்பாடி இருக்கக்கூடிய பிஜேபியை நம்பி ஊழல் செய்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அமைச்சர்கள் தோத்தா அட்லீஸ்ட் ஏடிஎம்கே அது ரிட்ரீவ் பண்ண முடியும், அவங்ககிட்ட இருந்து மீட்டு. இல்லைன்னா ஏடிஎம்கேனுடைய சமாச்சாரம் இதோட முடிஞ்சு. அடுத்து ஏடிஎம்கே இருக்கிற இடத்த பிஜேபி பிடிக்க போதா, விஜய் பிடிக்க போகிறாரா, என்டிகே பிடிக்க போகிறா, இதுதான் கொஸ்டின். இவங்க எல்லாம் அந்த செகண்ட் பிளேஸுக்கு வந்து அதுக்கப்புறம் திமுகவோட மோதல். இதுதான் சுச்சுவேஷன். இந்த 4 மாதத்தில் இவ்வளோ விஷயங்களும் தரதான் நடந்தாகணும், அவ்வளோதான் நடந்தாகணும். இது எப்படி நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு இதை தாண்டி மோடியும் அமித்ஷாவும் நீ என்ன வேணாலும் விளையாடுப்பா, கடைசி என்கிட்ட ஆயுதம் இருக்குது, இவிஎம் என்ற ஆயுதம் இருக்குது, நான் 10% ஓட்டை பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டி வச்சேன்னா நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் கனவு கண்டுகிட்ருக்காரு. யார் உண்மை நடக்க போகுது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். ஓகே சார், காலம் சரியான விடயம் சார். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. கூட்டணி இப்படி வேணாலும் மாறலாம். தேர்தல்ன்றது தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கணக்கு தான் சார், மக்கள் கணக்கு கிடையாது. அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்தியில் எங்கள் நிலையத்துக்கு இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.